திரியேக பராபரனாகிய கர்த்தாவே, உம்முடைய உயிர்த்தெழுதல் அநேகருடைய வாழ்க்கையிலே மறுமலர்ச்சியையும் மாற்றத்தையும் உத்வேகத்தையும் உணர்வையும் உற்சாகத்தின் ஆவியையும் கொடுத்ததற்காக உமக்கு கோடி ஸ்தோத்திரம். இயேசு சாமி, இந்த நாளிலே உம்முடைய உயிர்த்தெழுதலின் பண்டிகையை நாங்கள் கொண்டாடும் பொழுது உம்முடைய வார்த்தைகளை நாங்கள் தியானிக்கையிலே இயேசு சாமி உம்மை நீர் எங்களுக்கு வெளிப்படுத்தி தரவும் உம்முடைய நாமத்தை மைமைப்படுத்தவும் நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். அடியேனை மறைத்து உம்முடைய வார்த்தைகளை வெளிப்படுத்துவீராக. கேட்கிறவர்கள் ஒவ்வொருடைய உள்ளத்திலும் உம்முடைய வார்த்தைகள் கிரியை செய்யட்டும். உம்முடைய நாமத்தை மைமைப்படுத்த இப்போதும் கொடா கொடிமுறை மைமைப்படுத்துகிற இன்னும் மைமைப்படுத்த தயவை தாரும். இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். கிறிஸ்தேசுக்குள் சிநேகிக்கப்பட்ட திருச்சபையின் மக்களை, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என்னுடைய உயிர்த்தெழுதல் பண்டிகையினுடைய தோத்திரங்களையும் வாழ்த்துக்களையும் ஆசீர்வாதங்களையும் உங்களோடு கூட தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதித்து காப்பாராக, ஆமேன். இயேசு கிறிஸ்துவனுடைய உயிர்த்தெழுதல் இரண்டு காரியங்களை முன்னிறுத்துகிறது. இயேசு கிறிஸ்துவனுடைய உயிர்த்தெழுதல் இரண்டு காரியங்களை முன்னிறுத்துகிறது. ஒன்று மரணம், மற்ற ஒன்று பாவம். மரணம் என்பது உலகத்திலே எல்லாருக்கும் உரியது. மரித்தல் என்பது மனுக்குலத்திற்கும் மிருக ஜீவன்களுக்கும் எல்லாருக்கும் உரியது. ஆனால் அந்த மரணத்திலே இருந்து ஒரு மாற்றம் கிடைக்குமா, மரணத்திலே இருந்து ஒரு மகிமை கிடைக்குமா என்பதுதான் கிறிஸ்துவனுடைய உயிர்த்தெழுதல். அடுத்ததாக பார்த்தோமே என்றால் பாவம். இது ஒவ்வொரு மனிதனுக்குள்ளாக அது ஜென்ம ஜென்மமாய் அவனுக்குள்ளாகவே ஊன்றி வளர்ந்து கொண்டே இருக்கிறது. அது அவனுடைய இரத்தத்தோடு கலந்தது, இரத்தத்தோடு இணைந்தது, இரத்தத்தோடு இசைந்தது. ஏன் அப்படி சொல்லுகிறேன் என்று கேட்டால், வசனம் சொல்லுகிறது, என் தாய் என்னை பாவத்திலே கற்பம் தரித்தாள். ஆகையினாலே அது என் இரத்தத்தோடு கலந்து இருக்கிறது. இது ஒரு மனிதனை கொல்லும், இது ஒரு மனிதனை குற்றவாளியாக்கும், இது ஒரு மனிதனை தள்ளிவிடும், இது ஒரு மனிதனை சிறுமைப்படுத்தும், இது ஒரு மனிதனை ஆகாதவன் என்று சொல்லும். இந்த பாவம் என்பது அக்கிரமம் செய்ய தூண்டும், அவதூறு பேச முனையும். பல நிலைகளிலே ஒரு மனிதனை தன்னைத்தானே குறைபட்டவனாக இது வெளிப்படுத்திவிடும். இரண்டு காரியங்கள் இருக்கிறது பாருங்கள். ஒன்று மரணம், இது தவிர்க்க முடியாதது. ஆனால் இயேசு உயிர்த்தெழுந்தார். இயேசு உயிர்த்தெழுந்தார், மரணத்தை ஜெயித்தெழுந்தார். யூத ராஜசிங்கம் உயிர்த்தெழுந்தார். அதே போல பாவம் பாருங்கள், ஜென்ம ஜென்மமாய் ஒரு மனிதனுக்குள்ளாக இருக்கிறது. இயேசுவினாலே, இயேசுவினுடைய உயிர்த்தெழுதலினாலே அந்த பாவம் அவனை விட்டு நீக்கப்படுகிறது, மாற்றம் பெறுகிறது. அப்படி இரத்தத்தினாலே கழுவப்படுகிறான், சுத்திகரிக்கப்படுகிறான், ஒரு புது வாழ்வை பெறுகிறான். அப்படியானால் பாவத்தை வெற்றி சிறந்திருக்கிறார், மரணத்தை வெற்றி சிறந்திருக்கிறார். இதிலே கிறிஸ்தவர்களுக்கு மாத்திரம் இருக்கக்கூடிய ஆழமான ஆன்மீக சிந்தனை என்பது, இந்த பாவமும் மரணமும் இருக்கிற இந்த சூழ்நிலையிலே ஒரு மனிதனுடைய எதிர்பார்ப்பு, த எக்ஸ்பெக்டேஷன். ஒரு மனிதனுடைய எதிர்பார்ப்பு இங்கே நிறைவேறுகிறது. ஒரு மனிதனுடைய எதிர்பார்ப்பு இங்கே நிறைவேறுகிறது. இயேசு கிறிஸ்துவனுடைய எதிர்பார்ப்பு மீண்டும் உயிர்ப்பிக்கப்பட வேண்டும். இது கர்த்தருடைய தீர்மானம், இது கர்த்தருடைய தீர்மானம். அதை இயேசு தன் வாழ்க்கையிலே செயல்படுத்தி காட்டுகிறார். கர்த்தர் அதை செயல்படுத்துகிறார். இயேசு செயல்படுத்தினார் என்று சொல்வது தவறு, கர்த்தர் அதை செயல்படுத்தி காட்டுகிறார். நம்முடைய வாழ்க்கையில பாருங்கள், சில வேளைகளிலே சில காரியங்களை இழந்து போயிருப்போம், அல்லது இழப்பதற்கு ஏதுவாக இருப்போம், இழக்கக்கூடிய அந்த சூழ்நிலையில் இருப்போம். நம்முடைய வாழ்க்கையில் சர்வசாதாரணமாக இருக்கக்கூடிய பகுதியை தான் சொல்லுகிறேன். நகையை கொண்டு பேங்க்கில் வச்சிடறோம். பேங்க்கில் வச்சு வட்டி கட்ட முடியல. ஒரு குறிப்பிட்ட காலத்தில் நமக்கு பேங்க் நோட்டீஸ் வருது. நான் 4 மோதிரத்தை இழந்தவன். பொள்ளாச்சி டூவிலேருந்து நான் வால்பாறை போனதுக்கப்புறம் இங்கே பல சின்ன சின்ன பேங்க்கில் எல்லாம் போய் அவசரத்துக்கு ஃபீஸ் கட்டுறதுக்குன்ட்டு
கொண்டு பேங்க்கில் வைப்பேன். அவர்கள் நோட்டீஸ் எல்லாம் அனுப்புகிறப்ப இங்கே வந்துருச்சு, அந்த நோட்டீஸ் எனக்கு யாருமே கொடுக்கவில்லை. எனக்கு அப்படியே 4 மோதிரங்களுமே போய்விட்டது. என் திருமண மோதிரம் போனது, என்னுடைய மனைவி போட்ட மோதிரம் போனது, 4 மோதிரமே அப்படியே போச்சு, இழந்து போனது. ஆனால் இன்னொரு காலகட்டம் நடந்துச்சு. நிறைய நகைகளை கொண்டு போய் பேங்க்கில் வச்சுருந்தேன். வச்சுட்டு பணம் அதுக்கு வட்டி கட்ட முடியாமல் தவித்த சில காலங்கள் நாட்கள் உண்டு. அப்பொழுது சிதம்பரம் மத்திய அரசிலே நிதி அமைச்சராக இருக்கிறார். திடீரென ஒரு அறிவிப்பு கொடுத்தார். என்ன அறிவிப்பு? நகை கடன்கள் எல்லாம் தள்ளுபடி செய்யப்படுகிறது. நகை கடன்கள் தள்ளுபடி செய்யப்படுகிறது. சந்தோஷம் யாருக்கு? எங்களுக்கு கிடைச்சிங்க. நாங்கள் அந்த நகையெல்லாம் பணமே கட்டாம திருப்பி வாங்கணும். ஒரு பக்கம் இழப்பு போனது, மற்றொரு பக்கம் எனக்கு திரும்ப என்னுடைய நகைகள்லாம் வட்டி முதலெல்லாம் கட்டாமல் எனக்கு திரும்ப கிடைத்தது. எதற்காக இதை சொல்லுகிறேன் என்றால், பல வேளைகளிலே நாம் எதிர்பார்க்கிற காரியம் அல்லது இழந்து போனது திரும்ப கிடைக்குமா என்பது நம்முடைய எதிர்பார்ப்பு. இழந்து போனது திரும்ப கிடைக்குமா என்கிற எதிர்பார்ப்பு. பரிசுத்த மத்தேயு எழுதின, லூக்கா எழுதின சுவிசேஷம் 24வது அதிகாரம் 1வது வசனத்தில் இருந்து பாருங்க. வாரத்தின் முதலாம் நாள் அதிகாலையிலே தாங்கள் ஆயத்தம் பண்ணின கந்த வர்க்கங்களை அவர்கள் எடுத்துக்கொண்டு வேறு சில சிறிகளோடு கல்லறை நிலத்திற்கு வந்தார்கள். இப்போ இவருடைய கந்த வர்க்கம் எதுக்கு எடுத்துட்டு வர்றாங்க? நம்ம பாடியில் பெட்டியில் வச்சதுக்கு அப்புறம் என்ன பண்ணுவாங்க? ஸ்ப்ரே எல்லாம் பண்ணுவாங்க. 2 காரியம். ஒன்று, அந்த பாடி ஸ்மெல் ஆகக்கூடாது, நாற்றம் வரக்கூடாது. மற்ற ஒன்று, அதில் இருந்து கிருமிகள் பறக்கக்கூடாது, கிருமிகள் பரவி விடக்கூடாது. அதற்காக பாடியில் என்ன பண்ணுவாங்க? ஸ்ப்ரே இதெல்லாம் அடிப்பாங்க. அதுபோல் இவங்க பாடியை நினச்சி தான் அங்கே போயிருக்காங்க. இயேசுவினுடைய சரீரம் அங்கே இருக்கிறது. அந்த சரீரத்தை நாம் இந்த சுகந்த வர்க்கத்தினாலே நாம் பூசுவோம் என்கிற காரியத்தோடு போகிறார்கள். அப்படியானால் இவருடைய நினைவு எப்படி இருக்கிறது? மரித்து போனவரை தேடி போகிறார். மரித்து போய் இருக்கிற அந்த இயேசுவை காணத்தான் இவர்கள் புறப்பட்டு போனார்கள். கல்லறை அடைத்திருக்கிற கல் புரட்டி தள்ளப்பட்டிருக்கிறதை அவர்கள் காண்கிறார்கள். த ஃபர்ஸ்ட் ஷாக், முதல் அதிர்ச்சி. என்ன அதிர்ச்சி? இயேசுவுக்கும் நமக்கும் இடையிலே மகா பெரிய ஒரு தடுப்பு சுவர் இருந்தது. இந்த தடுப்பு சுவர் மாற்றப்பட்டிருக்கிறதே என்கிற முதல் அதிர்ச்சி. நான் ஒரு சரீரத்தை பார்க்க வேண்டும் என்று சொல்லி ஆயத்தப்பட்டு போகிறேன். நான் அவரை காணக்கூடாதபடி, அவரை பார்க்க முடியாதபடி பெரிய கல்ல எனக்கும் அவருக்கும் இடையிலே வைக்கப்பட்டிருக்கிறது. பரிசுத்த மார்க் எழுதின சுவிசேஷத்திலே பார்த்தீர்களானால், எனக்காக இந்த கல்லை யார் புரட்டி தள்ள போடுவான் என்கிற அந்த எதிர்பார்ப்பு. மார்க் 16:3 கல்லறையில் இருக்கிற கல்லை நமக்காக எவன் புரட்டி தள்ளுவான் என்கிற ஒரு பாரம். இழந்து போய்விட்டோம், இயேசுவை இழந்தோம். மரித்து போனார். என்னோடு பேசினவர், என்னோடு உறவாடினவர், என்னோடு பழகினவர், அப்பத்தை கொடுத்தவர், ஆகாரத்தை கொடுத்தவர், ஜீவனை கொடுத்தவர், எழுந்து நட என்று சொன்னவர், உயிரோடு எழுப்பினவர், சுகவீனப்பட்ட பொழுதெல்லாம் சுகத்தை கொடுத்தவர், குஷ்டரோகிகளை குணமாக்கினவர், பார்வையற்றவனுக்கு பார்வையை கொடுத்தவர், கொன்னை வாயனை சரியாக்கினவர், எத்தனையோ காரியங்கள். அவர் இல்லை, மரித்து போனார். அவரை அடக்கம் பண்ணி விட்டார்கள், பெரிய கல்லை வைத்து விட்டார்கள். எனக்கு பெரிய நஷ்டமாகிவிட்டது. இதுவரை என்னோடு இருந்த, என்னோடு வாழ்ந்த, எனக்கு பழகின, என்னோடு எனக்கு எல்லாவற்றையும் செய்த இயேசு மரித்து போனார். அதுதான் இவருடைய சிந்தனை. மரித்த இயேசுவை காணப்போகிறார்கள், மரித்த இயேசுவை தேடி போகிறார்கள். முதல் அதிர்ச்சி அவர்களுக்கும் அவர் வைக்கப்பட்ட சரீரத்திற்கும் இடையிலே இருக்கிற தடை மாற்றப்படுகிறது. இரண்டாவது, அந்த பகுதியிலே பாருங்கள், உள்ளே பிரவேசித்து கர்த்தராகி இயேசுவின் படிங்க 24:3 உள்ளே பிரவேசித்து, இப்போ கல்லு புரட்டப்பட்டுருச்சு. இப்போ தயார் என்டர்
அந்த கிரேவியார்டுக்குள் உள்ள நுழையிறாங்க, இந்த கேவுக்குள்ள நுழையிறாங்க. கர்த்தராகிய இயேசுவின் பெரியதுங்களா, நான் முன்னாடி சொன்னது எதை தேடி போனாங்க? இயேசுவினுடைய சரீரத்தை தேடி உள்ளே போகிறார். இங்க இரண்டாவது அதிர்ச்சி, நான் பார்க்க வந்த இயேசுவின் சரீரம் அங்கே இல்லை. த வெரி செகண்ட் ஷாக். சரீரத்தை காணும்படியா நான் அந்த வர்க்கத்தோடு வந்தேன், இங்கே சரீரத்தை காணவில்லை. மூடி இருக்கிறது என்று நினைத்தேன், கல் திறந்து இருக்கிறது. சரீரத்திலே பூச வேண்டும் நினைத்தேன், சரீரத்தை காணவில்லை. அதுக்கு அடுத்தது அப்படியே வாங்க, 5வது வசனம். உயிரோடு இருக்கிறவரை நீங்கள் மரித்தோரிடத்திலே தேடுகிறது என்ன? அவர் இங்கே இல்லை, அவர் உயிர் தெழுந்தார். அருமையானவர்களே, உன்னுடைய மன நினைவுகளும் உன்னுடைய எண்ணங்களும் உன்னுடைய எதிர்பார்ப்புகளும் இயேசுவினுடைய உயிர்த்தெழுதலிலே ஒரு மாற்றம் பெறுகிறது. ஒரு பெரிய மாற்றம் அங்கே உருவாகிறது. ஒவ்வொன்றும் அவர்களுக்கு அதிர்ச்சியாய் தோன்றுகிறது, புதுமையாய் தோன்றுகிறது. தான் நினைப்பதற்கு மேலான காரியம் அங்கே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறதை குறித்து இவர்களுக்கு பயம், அச்சப்படுகிறார்கள், பயப்படுகிறார்கள். அந்த பகுதியில் பார்க்கும் பொழுது கலக்கம் அடைகிறார்கள். யாராவது தூக்கிட்டு போயிட்டாங்களோ, என்ன மாதிரி பண்ணிட்டாங்களோ. ஏற்கனவே இந்த படுபாவி பயல்கள்லாம் நல்லா இருந்தவர் மேலே குற்றத்தை சுமத்தி இவர் அடிச்சே கொல்லணும், இவர் சிலுவையில் தான் அடிக்கணும்னு சொல்லி கூக்குரல் விட்டு கடைசியில் சிலுவையிலையும் அடிச்சிட்டாங்க, இவரை சாகடிச்சும் போட்டாங்க. இப்போ கடைசியில் அவரை பார்த்தா அவரையும் காணமே அப்படிங்கிற ஒரு கலக்கம். தூக்கிட்டு போயிட்டாங்களோ, இல்லை வேற ஏதாவது நாய் நரி இழுத்துட்டு போயிடுச்சோ, ஒரு பெரிய கலக்கம். உயிர்த்தெழுதல் என்பது கலக்கத்தை மாற்றுகிறது, கண்ணீரை துடைக்கிறது, அவருடைய எதிர்பார்ப்பை நிறைவேற்றுகிறது. இயேசுனுடைய உயிர்த்தெழுதல் இந்த நாளில் நாம் கொண்டாடுகிறோம் என்றால் அவர்களுக்கு இருந்த கலக்கத்தை எல்லாம் மாற்றுகிறது. அவர் உயிரோடு எழுந்தார், அவர் இங்கே இல்லை. மரித்த இயேசுவையா தேடுகிறீர்கள்? இல்லை, அவர் இங்கே இல்லை, அவர் உயிர்த்தெழுந்தார். இந்த வார்த்தையிலே கலக்கம் போனது, அவருடைய கண்ணீர் போனது, பாரம் போனது. அருமையானவர்களே, இந்த ஆண்டிலே உங்களுக்கு இந்த இயேசு கிறிஸ்துவினுடைய உயிர்த்தெழுதல் என்பது உங்கள் கண்ணீர்களை துடைக்கும், உங்கள் கவலைகளை மாற்றும், உங்கள் கலக்கத்தை எல்லாம் நீக்கிப்படும். அருமையானவர்களே, இயேசு கிறிஸ்துவினுடைய உயிர்த்தெழுதல் உங்கள் கலக்கங்களை மாற்றும், கண்ணீரை தொடக்கும், உங்கள் பாரங்களை, பயத்தை எல்லாம் நீக்கும். ஏனென்றால் அவர் உயிர்த்தெழுந்து விட்டார், அவர் உயிர்த்தெழுந்து விட்டார். இந்த உயிர்த்தெழுந்த இயேசுவை தேடுகிறீர்கள். ஈஸ்டர் என்பதே ஒரு மறுபிறப்பு தான், ஒரு மறுபிறப்பு, நியூ பார்ன். அதை வேறு விதமாக சொல்ல வேண்டுமே என்றால் ஒரு புதிய தொடக்கத்தினுடைய கருப்பொருள், ஒரு புதிய தொடக்கத்தினுடைய ஒரு கருப்பொருள். விதை இருக்கிறது, தண்ணீரில் ஊற வைக்கிறோம், மண்ணிலே வைக்கிறோம். இப்பொழுது அது முளைத்து அந்த முளை மேலே வரும் பொழுது ஒரு புதிய தொடக்கம் ஆரம்பமாகிறது. அதுதான் அதனுடைய கருப்பொருளாகவும் இருக்கிறது. ஒரு மறு பிறப்பினுடைய, மறு உருவாக்கத்தினுடைய ஒரு கருப்பொருளாக இருக்கிறது. இது இயற்கையோடு இசைந்த ஒரு புதுப்பித்தல். ஆகவே தான் வசந்த காலம் என்று சொல்லுகிறோம். இலையுதிர் காலங்கள் எல்லாம் மாறி துளிர் விடுகிற காலம், துளிர் விடுகிற காலம், இது ஒரு வசந்த காலம். இப்பொழுது பாருங்கள், இந்த உயிர்த்தெழுதல் இந்த மக்களுக்கு ஒரு புதிய வாழ்க்கையை உருவாக்கி தருகிறது. ரீஜெனரேஷன், ஒரு புது வாழ்க்கையை, ஒரு புதிய வாழ்வை அங்கே உருவாக்கி தருகிறது. எப்படி? இயேசுவோடு யார் ஒருவன் தன்னை இணைத்துக் கொள்ளுகிறானோ,
இயேசுவோடு கூட தன்னுடைய வாழ்வை யார் இணைத்து செல்கிறானோ அவனுடைய வாழ்க்கையிலே புதுமை பிறக்கிறது. அவனுடைய வாழ்க்கையிலே தன்னை புதுப்பித்துக் கொள்கிறான், தன்னை புதியவனாக்கிக் கொள்கிறான். வேதனையிலே இருந்தவன், கண்ணீரிலே இருந்தவன், கலக்கத்திலே இருந்தவன், பாரத்திலே இருந்தவன், ஓடி போனவன், ஒளிந்து போனவன், மறுதளித்தவன், மீன்பிடிக்க சென்றவன், எம்மாவூருக்கு நடந்து போனவன், இவர்களுடைய மனநிலைகளை பாருங்கள். ஏன் மற்றவர்களெல்லாம் விடுங்கள், மரியாளுடைய மனநிலையை பாருங்கள். 10 மாதம் சுமந்திருந்த பிள்ளையை அவள் சிலுவைக்கு மரணத்துக்கு ஒப்பு கொடுத்து விட்டு அந்த தாய் செல்லும் பொழுது அந்த தாயுடைய பாரம் என்னவாய் இருக்கும், வேதனை என்னவாய் இருக்கும், கலக்கம் என்னவாய் இருக்கும், கவலை என்னவாய் இருக்கும், போராட்டம் என்னவாய் இருக்கும், திகில் என்னவாய் இருக்கும். அந்த மரியாளுடைய உள்ளத்தை பாருங்கள். இங்கே ஒரு மாற்று உருவாக்கம் வருகிறது, புதுமை பிறக்கிறது. என்ன புதுமை? இயேசு மரித்தார், மரணத்தை வென்று உயிரோடு எழுந்தார். மரித்தார், ஆனாலும் இவர் உயிரோடு எழுந்தார். சங்கீதக்காரன் சொல்லும் பொழுது 51:10 நாம் முறையாக வாசித்த அந்த சங்கீதத்தை நீங்கள் எடுத்துக்கொண்டீர்களானால், சங்கீதம் 118 5வது வசனம், நெருக்கத்திலிருந்து கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், நெருக்கத்திலே இருந்து கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், கர்த்தர் என்னை கேட்டருளி விசாலத்திலே வைத்தார், விசாலத்திலே என்னை வைத்தார். ஆண்டவராகிய கர்த்தருடைய அந்த உயிர்த்தெழுதல் என்பது சங்கீதக்காரன் 51:10 சொல்லுகிற விதமாக, தேவனே சுத்த இருதயத்தை என்னிலே சிருஷ்டியும், நிலைவரமான ஆவியை என் உள்ளத்திலே புதுப்பியும், என்னை இப்பொழுது புதிய மனிதனாக்கும், பழையவைகள் எல்லாம் ஒளியட்டும். பழைய துருத்தியிலே பழையவைகளை, புதியவைகளை ஊற்றாதே, புதியவைகளை, புதிய சிந்தனைகளை, புதிய நினைவுகளை உனக்குள்ளாக கொண்டு வருகிறார். உயிர்த்தெழுந்த ஆண்டவருடைய இந்த மகிமை உனக்குள்ளாக ஒரு புது வேகத்தை தருகிறது. இப்பொழுது இழந்து போன நம்பிக்கை மீண்டுமாய் பெறுகிறான். தவித்து போன உள்ளங்கள் எல்லாம் இப்பொழுது தாராளமாய் இருக்கிறது. பாரப்பட்ட உள்ளங்கள் எல்லாம், கவலைப்பட்ட உள்ளங்கள் எல்லாம், கண்ணீர் சிந்தின அந்த உள்ளங்கள் எல்லாம் இப்பொழுது சந்தோஷத்தோடு இருக்கிறது. எம்மாவூருக்கு போகிறார்கள். போகிற பொழுது அவரோடு கூட பேசிக்கொண்டே போகிறார். பேசிக்கொண்டே போகும் பொழுது இவர் இன்னார் என்று அவர்களால் அறிந்து கொள்ள முடியவில்லை. இவர்களோடு அவர் பந்து இருந்தவுடனே இவர் நினைத்து பார்க்கிறான், என்னோடு இருந்தவர் செய்த காரியத்தை உணர்ந்ததுனாலே 8 மைல் இவன் நடந்து போறான். 8 மைல் ஏசாமி நடக்கிறார். இவனோட 8 மைல் நடக்கிறாரு. பார்த்த உடனே 8 மைல் அவன் திரும்பி வர்றான். பாருங்க, எங்கே தனக்கு புதுமை கிடைத்ததோ, அந்த எந்த இடத்திலே தான் புதுமையை கண்டானோ அந்த இடத்திலே இருந்து தான் தொடங்கின இடத்திற்கு வருகிறான். ரிட்டர்ன் பேக், திரும்ப வருகிறான். அருமையானவர்களே, இந்த உயிர்த்தெழுதலின் செய்தி நான் சொல்லுகிறது அதுதான். யூ கம் பேக். உன் இழப்புகள், உன் தவிப்புகள், உன் பாரங்கள் எல்லாம் நீங்கும். எங்கே உன் வாழ்க்கை தொடங்கினதோ அங்கே இருந்து மீண்டும் ஒரு புது வாழ்வை தொடங்க போகிறது. மரணத்தை மாத்திரம் பார்க்காதே, மாறாக மரணத்தை வென்றதை பார். மரித்து போனதை மாத்திரம் பார்க்காதே, உயிர்த்தெழுந்ததை பார். கல்லறையினுடைய காலி இடத்தை பார்க்காதே, மாறாக அங்கே இருந்து இயேசு உயிர்த்தெழுந்தார் என்கிற அந்த வார்த்தையை கேள். அருமையானவர்களே, அநேக நேரங்களிலே நமக்கு அநேக விதமான ஆசீர்வாதங்கள் கிடைக்கும். அநேக விதமான ஆசீர்வாதங்கள் கிடைக்கும். அதை அநேக நேரங்களிலே அஜாக்கிரதையாக விட்டு விடுவோம். அதை அவ்வளவு ஆழமாக நாம் ஏற்றுக்கொள்ள மாட்டோம். அந்த நாளிலே சந்தோஷப்படுவோம், அடுத்த நாளிலே மறந்து போவோம். என்னுடைய வாழ்க்கையில ஒரு நிகழ்வு நடந்ததை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். ஏறக்குறைய 93வது ஆண்டிலே கிணத்துக்கடவில் ஒரு புதிய ஆலயத்தை கட்டுகிறார்கள். அந்த ஆலயத்தை திறக்கும்படியாக பேராயர் மாமரை திரு ஜான்சன் அவர்களும்
அந்த பேராயத்தை அந்த ஆலயத்தை திறப்பதற்காக LMWடைய ஏசியா செக்ரட்டரியாக இருக்கக்கூடிய டாக்டர் பெர்க்லூண்ட், அவருடைய பெயர் என்னால் மறக்க முடியாத ஒன்று. டாக்டர் பெர்க்லூண்ட் என்பவரும் வந்திருக்கிறார். ஒரு சூழ்நிலை, என் பிள்ளையை நான் வைத்துக் கொண்டிருக்கிறேன். ஒருவர் என் பிள்ளையை ஆசீர்வதிக்க மறுத்து விட்டார். என் அனுபவத்தை சொல்லுகிறேன். ஒருவர் என் பிள்ளையை ஆசீர்வதிக்க மறுத்து விட்டார். ஆனால் மற்ற ஒருவர் என்னை அழைத்து, நாங்கள் இருவரும் கண்ணீரை சிந்துகிறோம், பாரப்பட்டு நிற்கிறோம், வேதனையோடு கலங்கி போய் நிற்கிறோம். இதை பார்த்த அந்த டாக்டர் பெர்க்லூண்ட் எங்கள் இருவரையும் கரத்தை கூட்டி அழைத்து கொண்டு போய் பிரசங்க பேடைக்கு முன்பாக ஒரு சிறிய இடைவெளி மாத்திரம் இருக்கும் அந்த இடத்திலே நின்று கொண்டு எல்லாரையும் போக சொல்லிவிட்டு எங்கள் இருவர் பேரிலும் கரத்தை வைத்து என் பிள்ளையோடு கூட அணைத்து ஏதோ ஒன்றை ஜெபம் செய்தார். எங்களுடைய மனநிலை, அவர் என்ன ஜெபம் செய்கிறார் என்பதை எங்களால் புரிந்து கொள்ள முடியவில்லை. அந்த மனநிலை எங்களுக்கு இல்லை. வேதனையோடு, அழுகையோடு, கண்ணீரோடு அந்த இடத்துல நிற்கிறேன். நாங்கள் இருவரும் என் பிள்ளையை சுமந்து கொண்டு நிற்கிறோம். அப்பொழுது அவர் எங்களை அழைத்து எங்களுக்கு ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார். என்ன ஆசீர்வாதம் சொன்னார், என்ன ஜெபம் பண்ணார், எங்களால் மனநிலை அதை உள்வாங்கவும் இல்லை, கேட்கவும் இல்லை. கேட்டோம், ஆனால் எங்களுக்கு அது உள்வாங்க முடியவில்லை. ஆனால் ஒரு காலம் வந்தது பாருங்கள். அதனுடைய ஆசீர்வாதம் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ளும் பொழுதுதான், யாரோ ஒரு மனிதன், எங்கோ இருந்து வந்த மனிதன் எங்களை அழைத்து எங்களை ஆசீர்வதித்த பொழுது அற்புதமாய் இருந்தது. உணர்ந்து பார்க்கிறேன். டிஜிஎஸ் தினகரன் ஐயா அவர்கள் கோவையிலே மீட்டிங் நடத்தி கொண்டு இருக்கிறார்கள். அந்த சூழ்நிலையிலே நானும் இங்கிருந்து பொள்ளாச்சி 2ல் இருக்கேன். ஒரு வேனை பிடிச்சி இங்கிருந்து ஒரு கூட்டத்தை நானும் கூட்டிகிட்டு போயிருக்கேன். முதல் நாள் நான் பாஸ்டாக இருக்கிறதுனால அங்கேயே போட்டிருந்தேன். அதனால் என்ன பண்ணிட்டாங்க, என்னை மேடைக்கு வாருங்கள் என்று அழைத்து கொண்டார். மேடைக்கு போனேன், அமர்ந்திருந்தேன். பாஸ்டம்மா 3 பிள்ளைகளையும் அங்கே ஒரு பெட்ஷீட்டை விரித்து படுக்க வச்சுட்டு ஸ்டேஜுக்கு முன்னாடி தரையில் உட்காந்துருக்காங்க. எங்கூட வந்த சபை மக்களும் சூழ உட்காந்துருக்காங்க. ஆராதனை, அந்த முதல் நாள் ஆராதனை முடித்த உடனே டிஜிஎஸ் தினகரன் என்னை அழைத்தார். என் பெயரை கேட்டார். ஒரே வார்த்தையிலே சொன்னார், நாளை மாலை இந்த கூட்டத்திலே பின்னே எனக்கு ஒரு அறை இருக்கிறது, நீங்கள் அங்கே என்னை வந்து சந்திக்கவும். செக்யூரிட்டி தடுத்தார்களானால் நான் கூப்பிட்டேன் என்று சொல்லுங்கள் என்று சொல்லிவிட்டார். ஐ வாஸ் ஷாக்ட். பெரிய அதிர்ச்சி. சொல்லிவிட்டு அவர், போதகரையா நாளைக்கு சந்திக்கலாம், அழகாக போதகரையா என்று தான் அழைத்தார். போதகரையா நான் பார்க்கிறேன், சென்று வாருங்கள் என்று விட்டார். அடுத்த நாள் ஒரே சந்தோஷம், ஒரே மகிழ்ச்சி. அவர் வர சொல்லிட்டாருன்னு சொல்லிட்டு எங்கள் பாஸ்ட் அம்மாவெல்லாம் சொல்லிட்டு தயாராகி முடிஞ்ச அளவுக்கு ஸ்டேஜுக்கு பக்கத்தில் போய் உட்காரலான்னு சொல்லிட்டு முதல்லையே போய் இடமெல்லாம் பிடிச்சி எல்லாம் உட்காந்துட்டு நான் அங்கேயும் போட்டிருந்தேன். இப்போ ஸ்டேஜுக்கு ஏறதுக்கு போகிறேன், ஏறக்கூடாதுன்னு தடுத்துட்டாங்க. நோ அப்படின்ட்டாங்க. அது செக்யூரிட்டி சொன்னார் நோ அப்படின்னார். அப்போ நான் சொன்னேன், இல்லை, தினகரன் ஐயா என்னை தனியாக வந்து அவருடைய ரூமில் சந்திக்க சொல்லி சொன்னார், அதற்காகத்தான் இப்பொழுது வருகிறேன் என்று சொன்னேன். நோ நோ நோ, எங்கிட்ட யாரும் இன்ஃபர்மேஷன் கொடுக்கல, அவரை பார்க்க முடியாது, அவரை நீங்கள் அங்கே சந்திக்க முடியாது, தயவுசெய்து நீங்கள் அங்கேயே அமர்ந்து விடுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்த காமிச்சிட்டார். அப்படியே ஷாக் ஆகிட்டேன். அவர் செக்யூரிட்டி சொல்லுவாங்க நீங்கள் அங்கே வந்துடுங்கன்னு சொல்லிட்டு போயிட்டாரு. எங்களுக்கு அங்கே போக முடியல. ஒரு நேரத்தில் அவருடைய குடும்பம் பின்னாக வந்து காரில் ஏறி உள்ளே வருது. உள்ளே வந்தோடனே ஞாபகமாக தினகரன் ஐயா நேற்று ஒரு போதகரை வர சொல்லியிருந்தேன் எங்கேன்னு கேட்குறார். கேட்டிருக்கிறார், எனக்கு தெரியாது. நான் பேசாமல் ஒரு கூட்டத்துக்குள்ளே வரல வந்து உட்காந்துட்டேன். ரொம்ப வேதனையாகி போச்சு. ஒருத்தர் ஒரு மாதிரி அவமானமாக நினச்சி வெளியே வந்துட்டேன். இப்போ அந்த செக்யூரிட்டி ஸ்டேஜில் வந்து தேடுறாரு. ஐயா ஒருத்தர் கூப்பிட்டாரா யாருன்ட்டு.
அப்புறம் நான் எந்திரிச்சு சொன்னேன், நான் ஏற்கனவே உங்களிடத்துல சொன்னேன், இதெல்லாம் தயவுசெய்து பேசாதீங்க, மன்னிச்சுங்க, ஐயா உங்களை கூப்பிடுறாரு, சீக்கிரம் வாங்க அப்படின்னாங்க. நான் அங்கிருந்து கையை காமிச்சேன், ஒடியான்ட்டு பாஸ்டமா ஒடியாந்தாங்க. என்னுடைய மூத்த மகன் லிவிங்ஸ்டன், இரண்டாவது மகன் ஸ்டான்லி, எல்லாம் சின்ன பிள்ளைங்க. நெகோ மட்டும் கீழே படுக்க வச்சுருந்தேன், தூங்கிட்டு இருந்தால் தூக்க முடியல. அங்கே போனோம். அவருடைய அறையிலே, அந்த ஏசி போட்ட அறையிலே நாங்கள் இருவரும் முழங்கால் படியிட்டோம். எங்கள் குடும்பமாக சேர்ந்து அப்படியே கட்டி அணைச்சி முத்தமிட்டு ஜெபம் பண்ணினார். ஜெபம் பண்ணிட்டு சொன்னார், எத்தனை பிள்ளைகள்? 3 பிள்ளைகள் ஐயா. 2 தான் இருக்கு, இன்னொன்று இங்கே தூக்கிட்டு வர முடியல, கீழே வச்சுட்டேன். முதன்னு 1000 ரூபாய் நோட்டை அன்னைக்கு தான் பார்த்தேன். உண்மையை சொல்லுகிறேன். முதன்னு 1000 ரூபாய் நோட்டை அன்னைக்கு தான் பார்த்தேன். 3000 ரூபாய் எடுத்து, இது என் பேர பிள்ளைகளுக்கு நீ வாங்கி கொடு என்று சொல்லி என் மனைவியின் இடத்திலே கொடுத்தார். 3000 ரூபாயை எடுத்து என் மனைவியிடத்தில் கொடுத்து 3 பிள்ளைகளுக்கும் வாங்கி கொடுங்கள் என்று சொல்லி எங்களை முத்தமிட்டு எங்களுக்காக உருக்கமாய் ஜெபம் செய்தார். யோசித்து பார்க்கிறேன். ஒருபுறம் பாரம், கவலை, நெருக்கப்பட்ட சூழ்நிலை, பொள்ளாச்சி 2 பணியாற்றும் பொழுதெல்லாம் சம்பளம் இல்லாத நிலை, வறுமை, போராட்டம், பெரிய சிக்கல்கள், எதையும் செய்ய முடியாத, செயல்படுத்த முடியாத பாரங்கள். அன்று அவர்கள் ஆசீர்வாதித்த அந்த ஆசீர்வாதம் இன்றைக்கு நாங்கள் அனுபவிக்கிறோம். ஆண்டவர் உங்களுக்கும் ஏதாவது ஒரு நாளிலே யாராவதை கொண்டு ஏதாவது ஒன்று உங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொடுத்திருப்பார். அந்த ஆசீர்வாதம் உங்களிடத்தில் தொடர்ந்து வரும். ஆனால் நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் உங்கள் ஆண்டவரிடத்திலே உங்களை நீங்கள் புதுமையாக்கி கொண்டே இருக்க வேண்டும். பாடுகள் இருக்கிறது என்பதற்காக அவரை தள்ளி போகாதே. வேதனைகள் இருக்கிறது என்பதற்காக அவரை உதக்கி தள்ளாதே. அதனுடைய நினைவாகத்தான், அவருடைய நினைவாகத்தான் நான் ஜீசஸ் டிவைன் என்கிறதவே நான் பாலமநல்லூரில் ஆரம்பித்தேன். ரகசியம் அதுதான். அந்த ஜீசஸ் அப்படிங்கிற நேம், நான் அதனாலே பல சந்தர்ப்பங்களை, பல காரியங்களை நான் சந்தித்தேன். அது என்னுடைய பர்சனல் தேவையில்லை. ஆனால் ஜீசஸ் டிவைன் என்பதை நான் ஆரம்பித்ததே முதலீடு அதுதான். அருமையானவர்களே, அன்று சொன்னார், நான் 3ஆம் நாளே உயிர் தெழுவேன். இந்த நம்பிக்கை உங்களுக்கு இல்லை, அந்த எண்ணம் அவங்களுக்கு இல்லை, மறந்துட்டாங்க. இதோ உயிர் தெழுந்தார் என்று சொன்ன பொழுது அவர்களுக்கு ஆச்சரியமாய் இருந்ததை ஒழிய ஆண்டவர் என்று அவர்கள் சொன்னதை இங்கே நிறைவேற்றினார் என்பதை மறந்து போனார்கள். எதுக்கு அதை சொல்றேன்னா, நாமும் அநேக நேரங்களில் மறந்துடுறோம். ஆண்டவர் உனக்கு ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுப்பார். உன்னை காப்பேன் என்று சொல்லி இருப்பார், உன்னை கைவிட மாட்டேன் என்று சொல்லி இருப்பார், உன்னை வளர்த்துவேன் என்று சொல்லி இருப்பார், உனக்கு வாழ்வு தருவேன் என்று சொல்லி இருப்பார், உன்னை நான் சிறப்படுத்துவேன் என்று சொல்லி இருப்பார், உன்னை உயர்த்துவேன் என்று சொல்லி இருப்பார். அந்த நாட்கள் எல்லாம் கேட்ட பொழுது மாத்திரம் தான் நமக்கு சந்தோஷமாய் இருந்திருக்குமே ஒழிய, அதை தொடர்ந்து நாம் வருவதிலே நாம் தளர்வுகளை கண்டிருப்போம், மறந்து போயிருப்போம். உனக்கு அதிர்ச்சியாய் தெரியும் ஆண்டவர் உன்னை உயர்த்தும் பொழுது. ஆனால் அதை நீ பெற்றுக்கொள்ள வேண்டுமே, ஆனால் அவரை பின்தொடர்ந்து போக வேண்டும். உன்னை நீ புதுப்பித்துக் கொள்ளே இருக்க வேண்டும். உன்னை நீ புதுப்பி ஆண்டவருக்குள்ளாக புதுப்பித்துக் கொள். ஆண்டவரே, எனக்காக நீர் உயிர்த்தெழுந்திருக்கிறீர். நான் இன்னும் ஒருவேளை இந்த மரியாளை போல அல்லது பேதுருவை போல, இந்த சீஷர்களை போல மரித்து போனாரே என்று, இழந்து போனோமே என்று நாங்கள் புறம்பே எங்கள் வாழ்க்கையை தேடி, எங்கள் வழிகளை தேடி நாங்கள் போகிறவர்களாக அல்ல. மாறாக உம்முடைய உயிர்த்தெழுதலை தேடுகிறோம். உம்முடைய உயிர்த்தெழுதலிலே எங்களை நாங்கள் புதுப்பித்துக் கொள்கிறோம். உம்முடைய உயிர்த்தெழுதலிலே நாங்கள் புதுபலன் அடைகிறோம். ஏசாயா 40வது அதிகாரம் 31வது வசனத்திலே, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புதுபலன் அடைவார்களாம். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் புதுபலன் அடைந்து கழுகுகளைப் போல செட்டைகளை அடைத்து எழும்புவார்கள். எப்படி சொல்றாரு பாருங்களேன். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புதுபலன் அடைவார்கள். எப்படி? உயிர்த்தெழுந்தார்.
மரணத்தை வென்று விட்டார். பாவத்தை அவர், சாபத்தை அவர் துளைத்து விட்டார். உயிரோடு இருக்கிறார், உன்னதராய் இருக்கிறார், மகிமையோடு இருக்கிறார் என்கிற அந்த உயிர்த்தெழுதல் உங்களுக்குள்ளாக புது உயிர்ப்பிப்பை கொடுக்க வேண்டும். புது உயிர்ப்பிப்பை கொடுக்க வேண்டும். சோர்ந்து போனவர்கள் எல்லாம் இப்பொழுது உற்சாகம். ஆகவேதான் 12 சீஷர்களும் கொல்லப்படுவதற்கு கூட தன்னை ஒப்புக் கொடுத்தார்கள். இந்திய தேசம் மாபெரும் ஒரு வரலாற்றை பெற்றது. உங்களுக்கு நன்றாக தெரிந்ததுதான். இந்திய தேசம் ஒரு மாபெரும் வரலாற்றை பெற்றது. இது ஒரு புண்ணிய பூமி. நாம் இந்த பூமியிலே வாழுவது கர்த்தர் கொடுத்த மகா பெரிய ஒரு ஈவென்ட் நினைக்க வேண்டும். 12 சீடர்களே ஒருவர் தோமா, இயேசுவை சந்தேகப்பட்ட மனிதன், இந்தியாவிலே தான் வந்து தம்முடைய தமிழ்நாட்டிலே தான் தன்னுடைய ஜீவனை கொடுத்திருக்கிறார். புண்ணிய பூமியிலே வாழுகிறோம். அவர் ரத்தம் சிந்தின பூமியிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நம்முடைய அந்த பின்தொடர்பு எங்கே? புதுப்பித்தல் எங்கே? நம்மை தேடி அந்த கிபியிலே முதல் நூற்றாண்டிலேயே வந்து குத்துண்டு செத்தாரே அந்த தோமாவுடைய வாழ்க்கையை கூட யோசித்து பார்த்தோமேயானால் இழந்து போனோம் என்று இல்லை. உற்சாகத்தோடு வந்தார்கள், ஓடி வந்தார்கள், இந்தியாவை தேடி வந்தார்கள், சுவிசேஷத்தை சொன்னார்கள், இயேசுவுக்காக மரித்தும் போனார்கள். உன்னுடைய புதுப்பித்தல், ஆண்டவருக்குள்ளாக உன்னை நீ புதுப்பித்துக்கொள். அப்பொழுதுதான் உனக்குள்ளாக புது பலன் கிடைக்கும். அப்பொழுதுதான் உன்னால் எழுந்திருக்க முடியும். ஏன் என்று கேட்டால், ஆண்டவர் உன் வாழ்க்கையிலே நன்மையை மாத்திரம் செய்கிறவர், உன்மேல் பிரியம் கொள்கிறவர். ஆண்டவர் எப்பொழுதும் நன்மை செய்கிறவர் தான். ஆண்டவர் எப்பொழுதுமே உன்மேல் பிரியம் வைத்தவர் தான். நீ அவரை உதறி தள்ளிவிட்டு போனாலும் அவர் உன்னை உதறி தள்ளிவிட்டு போவதில்லை. அருமையான ஒரு பக்தன் பாடிய பாடல், நான் உன்னை மறந்தாலும் நீர் என்னை மறவாமல், நான் உன்னை மறந்தாலும் நீர் என்னை மறவாமல், தினம் பார்த்து பார்த்து பாதுகாத்த நன்றி மறவேனே, நன்றி மறவேனே. நான் உன்னை மறந்தாலும் நீர் என்னை மறவாமல், தினம் பார்த்து பார்த்து பாதுகாத்த நன்றி மறவேனே, நன்றி மறவேனே. நான் நன்றி கேட்டாலும் என்னை கொன்று போடாமல், நான் நன்றி கேட்டாலும் என்னை கொன்று போடாமல், தினம் பார்த்து பார்த்து பாதுகாத்த நன்றி மறவேனே, நன்றி மறவேனே. இந்த மனிதன் ஒரு ஆசிரியர், பணிக்காக தன்னுடைய பெயரை மாற்றிக்கொண்டார். ஞானஸ்நான பெயரை மாற்றிக்கொண்டு வேறொரு பெயரை வெற்றி அரசாங்கத்திலே பதவியை பெற்று நல்ல சம்பாத்தியத்தை பெற்று சுகபோகமாக வாழ்ந்தார். தன் சம்பாத்தியத்தை முழுவதும் தன் இஷ்டம் போல, தன் மனம் போல வாழ்ந்து கொண்டிருந்தார். ஒரு காலகட்டத்தில் மிகவும் பாதிக்கப்பட்டார். மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். அவருக்கு நேரம் கொடுக்கப்பட்டது. 12 மணி நேரம் மாத்திரம்தான் நீங்கள் உயிரோடு இருக்கலாம். அதற்குள்ளாக எல்லாரையும் நீங்கள் அழைத்து பார்க்கிறவர்கள் பார்த்து தேவையானதை கொடுத்துக் கொள்ளுங்கள் என்று மருத்துவர்கள் கைவிட்டு விட்டார். அப்பொழுதுதான் இந்த மருத்துவர் சொன்னதை காதிலே வாங்கி, நான் ஞானஸ்நானம் பெற்றிருக்கிறேனே, நான் கர்த்தருடைய பிள்ளையாயிற்றே என்று உணர்கிறார். உணர்ந்து அந்த படுக்கையிலே கண்ணீரை சிந்துகிறார். கண்ணீரை செய்து, ஆண்டவரே நான் பாவம் செய்து விட்டேன், உன் அன்பை நான் புரிந்து கொள்ளாமல் போனேன், உன்னுடைய பிரியம் எவ்வளவு என்பதை நான் அறிந்து கொள்ளாமல் போனேன். அழுதுதான் இந்த பாட்டை அவர் எழுதுகிறார். நான் உன்னை மறந்தாலும் நீர் என்னை மறவாமல், நான் உன்னை மறந்தாலும் நீர் என்னை மறவாமல், தினம் பார்த்து பார்த்து பாதுகாத்த நன்றி மறவேன், என்னை கொன்று போடாமல். அவர் சொல்லுகிறார், என்னை கொன்று போடாமல் என்னை பார்த்து பார்த்து பராமரித்தீரே. அதற்கு பின்பாக அவர் ஓய்வு பெற்றவுடனே அவருடைய முழு தொகையையும், அதற்கு பின்பாக அவர் 10 பைசாவை கூட தனக்காக வைத்துக் கொள்ளவில்லை, அனைத்தையும் வந்து ஒரு ஊரில் ஒரு கிராமத்தில் ஒரு கோயிலை கட்டி அந்த கோயிலே கதின்னு சாகும் வரைக்கும் அங்கே தான் இருக்கார். அவருடைய அனுபவம்
எதற்காக சொல்கிறேன்? திரும்பி பார். உன்னை அபிஷேகித்த பொழுது, ஆசீர்வதித்த பொழுது, பெயர் சொன்ன பொழுது, அழைத்த பொழுது உன்னிடத்திலே அவர் உடன்படிக்கை செய்திருக்கார். நீ என்னுடையவன், பிரியம் வைத்திருக்கிறார். ரோமர் 12வது அதிகாரம் 2வது வசனத்திலே, இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் என்ன என்பதை பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள். அவருடைய அந்த நன்மையையும் பிரியத்தையும் உணர்ந்து கொள்ள வேண்டும், ருசிக்க வேண்டும். சும்மா வாயில சொல்லிட்டு போவோம், கர்த்தர் சொல்லுங்க நல்லவர் என்பதை என்ன ருசிச்சிருக்கோம்? ருசிக்கணும். பாட்டு பாடுவான், உயிர் தெளிந்தவா உடன் வருபவா, அப்படி பாட்டெல்லாம் பாடுவான். எங்கள் பந்தியில் நிறைந்து மறந்துட்டே, உயிர் தெளிந்தவா உடன் வருபவா, எங்கள் பந்தியில் ஏதோ ஒரு மறந்துட்டேன். உயிர் தெளிந்தவா என்னோடு உடன் வருகிறவரே அழைக்கிறான். அவருடைய நன்மை புரிந்திருக்கிறோமா? பாசத்தை புரிஞ்சிருக்கிறோமா? அவர் மேல வைத்த பிரியத்தை புரிஞ்சிருக்கிறோமா? அதனால தான் நான் உனக்காக ஒரு தேற்றவாளனை அனுப்புவேன் என்று உத்தரவாதத்தை தருகிறார். அவருடைய புதிதாக்குதனாலே நாம் ரட்சிப்பு அடைகிறோம். இதெல்லாம் எதுக்கு அப்படின்னா, நமக்கென்று ஒரு வாழ்க்கை இருக்கிறது. இந்த பூலோக வாழ்க்கையில் அது நித்திய ஜீவனை அடைகிற வாழ்க்கை, நித்திய ஜீவனை அடைந்து கொள்கிற வாழ்க்கை, எவர்லாஸ்டிங் லைஃப், அழியாத ஒரு வாழ்வு. இந்த உலகத்தின் வாழ்க்கையெல்லாம் அழிந்து போகக்கூடியது, ஆனால் பரலோகத்தின் வாழ்வு அழியாதது. அந்த வாழ்க்கையை கொடுக்கும்படியா யோவான் 13:17 ஒன்றான மெய்தேவனாகிய உம்மையும் நீர் அனுப்பியராகிய இயேசு கிறிஸ்துவையும் அறிவதே, அவர் யார் இன்னார் என்பதை அறிந்தாலே உனக்கு நித்திய ஜீவனம். அடுத்த சொல்றார் மத்தேயு 19வது அதிகாரம் 29வது வசனத்திலே, என் நாமத்து நிமித்தம் வீட்டையாவது சகோதரனையாவது சகோதரியாவது அப்படியே ஒரு 7 பேர்த்த ஒரு லிஸ்ட்டை கொடுத்துட்டு கடைசியாக சொல்கிறார், இதெல்லாம் விட்டுட்டு அவன் நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும். ஏனென்று கேட்டால், அப்பாவும் வரமாட்டாங்க, அம்மாவும் வரமாட்டாங்க, உடன் பிறந்தாலும் வரமாட்டான், சகோதரனும் வரமாட்டான், சகோதரியும் வரமாட்டான். நம்மோட வருவது இயேசு மட்டும்தான். எனக்கு நித்தியமாய் நிலைத்திருப்பது பரலோக வாழ்க்கை மட்டும்தான். இந்த புலோகத்தில் கொஞ்ச நாள் இருப்பாங்க, கொஞ்ச நாளைக்கு அப்புறம் கொஞ்ச காலத்துக்கு வேணா நினச்சிக்கிட்டே இருப்பாங்க. அதுக்கப்புறம் நினைக்கிறதுக்கு ஆள் இல்லை. எங்கள் தாத்தா பேர் ஆபிரகாம்னு சொல்லித்தான் கேள்விப்பட்டிருக்கு. இந்த ஆபிரகாம் நான் நினைக்கிறதே இல்லை. பைபிள் இருக்கிற ஆறுகார் நினைக்க, எங்கள் தாத்தா ஆபிரகாம்ங்கிறது நினைக்கிறதே இல்லை. அது எங்கள் அப்பனோடு போச்சு. பேரப்பிள்ளை நான் வர்றப்ப அதை நினைக்கக்கூடிய மறந்து போகிறோம். அடுத்த ஜென்ரேஷன் வர்றப்போ மறக்கப்பட்டு போகும். ஆனால் பரலோக வாழ்க்கை என்பது நித்திய காலமாய் இருக்கும், நித்திய காலமாய் இருக்கும். அது நமக்காக அருளப்பட்ட ஈவு. அதை சுதந்திரித்துக் கொள்ள வேண்டுமேனால் இயேசு உனக்கு வேண்டும். நித்திய ஜீவன் உனக்கு கிடைக்க வேண்டுமேயானால் இயேசு உனக்கு வேண்டும். இயேசு உனக்கு வேண்டுமேயானால் நீ அவருக்குள்ளாக உன்னை நீ புதுமையாக்கி கொள்ள வேண்டும். உன்னை நீ புதுமையாக்கி கொள்ள வேண்டுமேயானால் இயேசுவோடு நீ வாழ வேண்டும். அருமையானவர்களே, இந்த பிறப்பின் செய்தி உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியின் செய்தி, நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்கிற செய்தி, பரலோகத்தின் வாழ்க்கையை சுதந்திரிக்கிற ஒரு செய்தி, பரலோக வாழ்க்கையை தனதாக்கி கொள்கிற ஒரு செய்தி. உங்கள் இழப்புகளிலே மாற்றத்தை உண்டாக்குவார். உங்கள் எதிர்பார்ப்புகளை நன்மையாக கொடுப்பார். நீ ஆண்டவருக்குள்ளாக புதுப்பித்துக் கொண்டே இரு, உன்னை புதியதாக்கி கொண்டே இரு, புதிய நன்மைகளுக்குள்ளாய் உன்னை ஆண்டவரோடு இணைத்து கொண்டே இரு. அவர் சொன்ன வாக்குத்தத்தத்திலே இருந்து மாறாமல், அவர் உனக்கு என்ன வாக்குத்தத்தத்தை கொடுத்தாரோ அந்த வாக்குத்தத்தத்தை உன்னிலே அவர் நிறைவேற்றுவார். உன்னிலே அவர் மகிமையாய் நிறைவேற்றுவார். அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை கர்த்தர் உங்களுக்கு கொடுத்து, இந்த உயிர்த்தெழுதலின் நாளிலே, இந்த உயிர்த்தெழுதலின் பண்டிகையிலே கர்த்தர் உங்களை குறைவில்லாததும் நிறைவானதும் பரிபூர்ணமான வாழ்க்கையிலே குறைவில்லாமல் வழிநடத்த ஆசீர்வதித்து காப்பாராக. ஆமேன். நாம் யாவரும் ஆண்டவரை நோக்கி ஜெபம் செய்வோம். அன்புள்ள இயேசு சாமி, இந்த நாளுக்காக இந்த வேலைக்காக சோத்தரிக்கிறோம். ஒரு உயிர்த்தெழுதலின் செய்தி எங்கள் வாழ்க்கையிலே நம்பிக்கை ஊட்டுகிறது.
உற்சாகத்தை தருகிறது, ஊக்கத்தை தருகிறது, பலவீனத்தை மாற்றி பலத்தை தருகிறது. அதிர்ச்சியாய் கண்டார்கள். கல் புரட்டப்பட்டிருக்கிறதே, அதிர்ச்சி. இயேசுவை காணவில்லை என்கிற அதிர்ச்சி. இயேசு இருந்த இடத்திலே தூதர்கள் இருக்கிறார்களே, அதிர்ச்சி. ஆனால் உண்மை, அவர் உயிர்த்தெழுந்தார். அவர் உயிர்த்தெழுந்தார். இந்த செய்தி தான் அவர்களை ஓட வைத்தது, சீஷர்களிடத்தில் அறிவிக்க வைத்தது, அவர்களை திரும்பமாய் கொண்டு வந்து நடந்த அந்த அதிர்வுக்குரிய காரியங்களை காண வைத்தது. ஏசப்பா, இந்த உயிர்த்தெழுதல் செய்தி உலகமெல்லாம் பரவ வேண்டும் என்பதற்காக ஓடினதை போல நாங்கள் உற்சாகத்தினாவினால் நிரம்பவும், பரலோக ராஜ்யத்திற்கு நாங்கள் சுதந்திரவாளிகளாய் மாற்றவும் எங்களுக்கு கிருபை செய்தார். உம்முடைய உயிர்ப்பிப்பு, உம்முடைய உயிர்த்தெழுதல் பாவத்தை கொன்று போடுகிறது, மரணத்தை வென்றெடுக்கிறது, நித்தியமான ஜீவனை எங்களுக்கு அளிக்கிறது. ஆகையினால் இதை பெற்றுக்கொள்ள நீ கிருபையளிப்பீராக. இந்த நாளில் கூடி வந்திருக்கிற இந்த ஜடியா ஜனத்தாரை மக்களை நீர் ஆசீர்வதி. தேவ கிருபைகளுக்கு உறுதுணையாக இருக்கட்டும், ஆதரவாக இருக்கட்டும், ஆசீர்வாதமாக இருக்கட்டும். நாங்கள் உம்முடையவர்கள் என்பதிலே ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மணித்துளியும் மீண்டும் மீண்டுமா எங்களை நாங்கள் நினைவு கூர்ந்து உம்முடைய பிரசன்னத்திலே நாங்கள் வாழ எங்களுக்கு கிருபை செய்தார். இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரலோகத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலே செய்யப்படுவதாக. அன்றென்று வேண்டிய ஆகாரத்தை எங்களுக்கு தார். எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் பாவ கடன்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குள் பிரவேசிக்க பண்ணாதிரும், தீமைந்து ரட்சித்தரும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கு உம்முடையவர்களே சுவாமி, ஆமேன். நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பு பரிசுத்த ஆவியின் ஐக்கியம் வழிநடத்தலும் உங்கள் அனைவரோடும் இந்த ஆசீர்வாதத்தை காப்பாராக, ஆமேன். கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, கடைசி ஜெபமாக இருக்காது, அதற்கு பதிலாக ஞானப்பாட்டு 244 மூலமாக நாம் ஜெபத்தை ஏறெடுப்போம். ஞானப்பாட்டு எண் 244 மூலமாக நம்முடைய கடைசி ஜெபத்தை நாம் ஏறெடுப்போம். அன்பிற்குரியவர்களே, கடவுள் தமது பரிசுத்த வார்த்தையை இப்போது நமக்கு மறுபடியும் வழங்கினபடியால் நாம் அவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துவோமாக. அவருடைய வார்த்தையை நாம் மனமாற ஏற்றுக்கொண்டு அதை கடைப்பிடித்து நடந்து நற்கணைகளை தரும்படி நமக்கு ஆன்ம பலத்தை அருளுமாறு அவரை நோக்கி மன்றாடுவோமாக. மேலும் நமது சபையில் நோய், வறுமை முதலியவற்றால் வருந்துவோரையும் தங்களுக்காக நாம் ஜெபம் செய்யும்படி கேட்டுக்கொண்டவர்களையும் கடவுள் முன்னிலையில் நினைவு கூறுவோமா. கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, இந்த தபசு காலங்கள் முழுவதுமாக மிகச்சிறப்பாக நம்முடைய ஆலயத்திலே ஆலய ஒழுங்குகளும் ஆலயத்தினுடைய பல்வேறு செயல்பாடுகளும் மிகச்சிறப்பாக நடைபெற்றது. அதற்காக என்னோடு கூட சேர்ந்து உறுதுணையாக இருந்த, ஒத்துழைப்பு கொடுத்த பிசி செயலர், பிசி ட்ரெஷரர், பிசி அங்கத்தினர்கள் யாவருக்கும் என்னுடைய நன்றிகளை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த ப்ரோக்ராம் எல்லாம் மிகச் சிறப்பாக நடப்பதற்கு என்னோடு கூட இணைந்து நான் எடுக்கிற சில முயற்சிகளிலே, நான் எடுக்கிற பிரயாசைகளிலே அவர்கள் என்னோடு கூட ஒத்துழைத்து மிகச் சிறப்பாக இந்த தபசு காலங்களை முடிக்கவும் இந்த நாளில் இந்த உயிர்த்தெழுதல் பண்டிகை கொண்டாடுவதற்கும் அவர்கள் உறுதுணையாக இருந்தார்கள். அவர்களுக்கு என்னுடைய குடும்பத்தின் சார்பாக, என் சார்பாக என்னுடைய நன்றிகளை, ஆயர்கள் சார்பாக எங்களுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். அதோடு கூட இந்த தபசு காலங்கள் முழுவதுமாக பல நிலைகளிலே பலர் ஒத்துழைப்பாக உறுதுணையாக இருந்தீர்கள். சிறப்பாக பெண்கள் ஐக்கிய சங்கம், வாலிபர் சங்கம் மற்றும் சண்டே கிளாஸ், பல்வேறு விதமான பொறுப்பாளர்கள் எல்லாருமே எங்களுக்கு உதவியாக இருந்தீர்கள். சிறப்பாக 40 நாளும் பிரசங்கம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சிலர் மாத்திரம்தான் என்னிடத்தில் பெயரை கொடுத்தீர்கள். ஆனால் நானாக என்ன பண்ணேன், சிலர்லாம் செலக்ட் பண்ணேன். இந்த செலெக்ஷன் பண்ணதில் தான் 7 வார்த்தையை பேசினதில் 2 வரை செலக்ட் பண்ணேன். நல்லா புரிஞ்சுக்கணும், 7 வார்த்தை பேசினதில் 2 பேரை எங்கே செலக்ட் பண்ணேன்னு கேட்டீங்கன்னா, இந்த 40 நாள் பிரசங்கம் பண்ணதில் தான் நான் அவங்கள செலக்ட் பண்ணேன். அவர்களுக்குள்ளாக இருந்த அந்த ஆவியினுடைய வரங்கள், அதை நான் கண்டுதான் அவர்களுக்கு நான் இந்த வாய்ப்பை கொடுத்தேன். அப்படி நீங்கள் அநேகர் நல்ல பிரசங்கம் பண்ணீர்கள், பாடல்களை பாடினீர்கள், உற்சாகப்படுத்தினீர்கள். உங்கள் யாவருக்கும் என்னுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். சிறப்பாக 40 நாளும் வரணும்னு சொல்லிட்டு நான் முயற்சி பண்ணேன். அதில் 40 நாளும் வந்தது 3 பேர். 3 பேரில் ஒருத்தர் செக்ஷன் நம்ம கோயில் பிள்ளை. 40 நாளும்
அவர் வந்து கோயிலை திறந்து வச்சு, மழையாக இருந்தாலும் சரி, காற்றா இருந்தாலும் சரி, லைட்டை போட்டு கதவை திறந்து வைக்கிற பணி செய்தார். அவருக்கு திருச்சபையின் சார்பாக என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்தது நம்ம பென்னி சார் அவர்களும் இவாஞ்சலின் அவர்களும் ஒவ்வொரு நாளும் வந்து என்ன பாட்டை பாடலாம் அப்படிங்கிறத முன்னாடியே ஒரு பேப்பரில் எழுதி, பேப்பரில் அதை டைப் பண்ணி கொண்டு வந்து இதுதான் பாட்டு அப்படின்னு சொல்லிட்டு, பாட தெரியாதவங்க இருந்தாலும் அவங்களே பாடி அவங்களே மியூசிக் போட்டு இந்த ஆராதனையை மிகச்சிறப்பாக வழிநடத்தினார்கள். அவர்களுக்கும் எங்களுடைய தாழ்ந்த நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். பல விதங்களிலே எங்களுக்கு உறுதுணையாக இருந்த, ஒத்துழைப்பாக இருந்த எல்லாருக்கும் என்னுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். சிறப்பாக நேற்று கூட நான் சுத்திகரிப்புன்னு சொல்லியிருந்தேன். எல்லா ஃபேனையும் வந்து எல்லாம் தொடச்சாச்சு, எல்லா ஃபேனும் தொடச்சாச்சு. மூளை முடக்கு எல்லாத்தையும் கூட்டி பெருக்கி தொடச்சி எடுத்து காலையில் 9:30 மணிக்கு பாஸ்டர் அம்மா ஜெனிஃபர் அவங்களும் வந்துட்டாங்க. ஜெனிஃபர் இங்கே வர்றப்போ மணி 9:30. ராபினுடைய மனைவி ராணி ஜெனிஃபர் அவர்கள் 9:30க்கே பிள்ளைகளை கூப்பிட்டு வந்துட்டாங்க. அதற்கப்புறம் ஒவ்வொருத்தராக வந்தாங்க. ஏறக்குறைய ஒரு 21 பேர். மாலை 4:30 வரைக்குமே கண்டினியூஸாக ஒர்க் இருந்துச்சு. நாங்கள் சும்மா மத்தியானத்துக்கு நான் தான் ஒரு தக்காளி சாதம் வாங்கி கொடுத்தேன். உட்காந்து எல்லாம் சாப்பிட்டு மறுபடியும் வேலை செய்தார்கள். தொடர்ந்து வேலை செய்தார்கள். அது ஒரு பெரிய ஆசீர்வாதங்க. அது ஒரு பெரிய ஆசீர்வாதம். ஆலயத்தை வந்து சுத்திகரிக்கிறதுல ஒரு பெரிய ஆசீர்வாதம். தானங்கள், தர்மங்கள் அப்படின்னெல்லாம் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. தானம்னா நமக்கு என்ன தானம் தான் ஞாபகத்துக்கு வரும்? சொல்லுங்க பார்ப்போம். பேசுங்க, ஏதாவது ஒன்று சொல்லுங்கள். அன்னதானம் தான் நமக்கு எப்பவுமே. சாப்பாடு தான் நமக்கு. தானம்னா நமக்கு என்ன ஞாபகம் தான் வரும்? அன்னதானம். சிரமதானம்னு ஒன்று இருக்கு. என்னைக்காவது யோசிச்சிருக்கோமா? சிரமதானம் ஒன்று இருக்கு. எல்லா கோயிலும் போய் பாருங்க. அது இப்போ பள்ளிவாசலாக இருந்தாலும் சரி, பள்ளிவாசலில் கீழக்கரையெல்லாம் போய் பாருங்க. முஸ்லீம் குடும்பம் அங்கே போய் உட்காந்து அந்த தர்காவை கூட்ட, பெருக்க, துடைக்க, டெய்லியும் அதை வலிச்சூட, சாணி போட. இது மற்ற இந்து கோயில்களில் போய் பாருங்கள். அதற்காகவே காலையில் அதிகாலையில் போய் பெரிய பெரிய ஆளுகளாக இருப்பாங்க, நல்ல வசதி உள்ளவங்களாக இருப்பாங்க. காலையில் போய் கோயிலை கூட்டுவாங்க, துடைப்பாங்க, கோலம் போடுவாங்க, சாணி தெளிப்பாங்க. சிரமதானம். ஆண்டவருக்காக நான் என்னுடைய பலத்தை நான் கொடுக்குறேன். சிரமதானம் அது சாமிக்கு மட்டும்தான் கொடுக்குறது. அன்னதானம் நம்ம மற்றவங்களுக்கு கொடுக்கறது. ஆனால் நம்ம சாமி கொடுக்கறது சிரமதானம் மட்டும்தான். பெஞ்சை துடைக்கிறது தப்பே இல்லை, கோயிலை கூட்டுறது தப்பே இல்லை. அது ஒரு பெரிய சேவகம்னு பேர். அதுக்கு பேரே சேவகம். அதில் நிறைய பேர் பங்கு பெற்றீர்கள். உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். குருத்தோலை ஞாயிற்கு நிறைய உற்சாகமாக வந்தீர்கள். உங்கள் யாவரையும் நான் பாராட்டுகிறேன். ஒரு சாட்சியுள்ள ஒரு ஊர்வலத்தை நடத்த கிருபை தந்தார். ஃபாஸ்டிங் ப்ரேயர் இதில் எல்லாம் வந்து நிறைய கலந்துக்கிட்டீங்க. சிறப்பு கூடுகளில் நீங்கள் வந்து கலந்து கொண்டீர்கள். உங்கள் யாவருக்கும் என்னுடைய நன்றிகளை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். மே மாதம் 1ஆம் தேதியிலிருந்து திடப்படுத்தல் வகுப்பு ஆரம்பமாக இருக்கிறது. முதல் ஆராதனையில் ஃபஸ்ட்டு சர்வீஸில் சொல்லாமல் விட்டேன். ஒருவேளை உங்களுக்கு தெரிந்தவர்களுக்கு நீங்கள் சொல்லலாம், நான் மெசேஜ்லேயும் போட்டு விட்டுறேன். மே மாதம் 1ஆம் தேதியிலிருந்து திடப்படுத்தல் வகுப்புகள் நடைபெற இருக்கிறது. 14 வயதுக்கு மேற்பட்டவர்கள் நீங்கள் உங்கள் பெயர்களை என்னிடத்திலே தெரிவிக்கலாம். என்னை தொடர்பு கொள்ள அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். வருகின்ற மே மாதம் 3ஆம் தேதி சனிக்கிழமை முதல் 10ஆம் தேதி சனிக்கிழமை வரை SBS நம்முடைய ஆலயத்திலே நடைபெற இருக்கிறது. இந்த SBSக்கு நீங்கள் யாவரும் உங்கள் பிள்ளைகளை அனுப்ப அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். சனிக்கிழமை 3ஆம் தேதி ஆரம்பித்து அதே அடுத்த வாரம் சனிக்கிழமை 10ஆம் தேதியோடு முடிக்கிறோம். 11ஆம் தேதி ஒரு சிறப்பு விழா ஒன்று இங்கே நடக்க இருக்கிறது. 11 மணிக்கு காலை. சாயங்காலம் வந்து அவங்க பேரின்ப பெருவிழா அதை நடத்த இருக்கிறதுனால அவங்கள நம்ம டிஸ்டர்ப் பண்ணலை. அவர்களுக்கு நாம் இடத்தை கொடுத்துருக்கிறோம். ஆகையினாலே நம்முடைய பிள்ளைகளுடைய அந்த விழாவை 11ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை 11 மணிக்கு ஆராதனை முடிந்தவுடனே இங்கே நடைபெற இருக்கிறது. அதிலும் நீங்கள் கலந்து கொள்ள உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். இதுவரை என்னோடு சேர்ந்து உழைத்த, ஒத்துழைத்த, உறுதுணையாயிருந்த, ஆராதனையிலே பங்கு பெற்ற, ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்ட உங்கள் யாவருக்கும் என் சார்பாக, என் குடும்பத்தின் சார்பாக, ஆயர்கள் சார்பாக மனமார்ந்த எங்களுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். யாரையும் குறிப்பிட்டெல்லாம் சொல்லக்கூடாது. 40 நாள் வந்தவங்களில் அவங்க 3 பேர், 38 நாள் 39 நாள் யார் வந்தாங்க? யாராவது சொல்லுவீங்களா? என்ன செல்வி ஜேசாஸ் அவங்க அம்மா எங்கே? ராகுலோட அம்மா இருக்காங்களா? வந்துருக்காங்களா? இருக்காங்களா? அம்மா ரெகுலராக வந்தாங்க. இடையில மாத்திரம் ஒரு 2-3 நாள் அவர் சுரேஷ் உடைய துணைவியார் வர முடியவில்லை, கீழே விழுந்துட்டாங்க காயமானதுனால. இல்லாட்டி அவங்களும் ரெகுலராக வந்திருப்பாங்க. அம்மா உங்களுக்கு நாங்கள் முடித்தோடனே ஒரு ப்ரைஸ் தரோம், நீங்கள் வாங்கிட்டு போங்க. ஆராதனை முடிந்த உடனே அதிக நாட்களாக வந்த செல்வி ஜேசாஸ்,
அவங்க அம்மா அவங்களுக்கு, அவங்க இபி சுரேஷ்குமாருடைய துணையார் அவர்களுக்கு, வேறு யார், வில்சன் சார், அது 38 நாளில் கையை தூக்கியிருக்கலாமே. தொடர்ந்து வந்தவர்கள், விடாமல் வந்தவங்க வில்சன் சாரு, டல்சி டீச்சர், அவங்க பெர்மனண்ட்டு அந்த பிளேஸ் எப்பவும் அவர்களை தொடர்ந்து பார்க்கலாம். காலையில் ஒரு 2-3 பேர்த்துக்கு கொடுத்துட்டேன், ப்ரைஸ் கொடுத்துட்டேன். அதனால் உங்களுக்கும் எங்களுடைய ப்ரைஸ் இருக்குது. ஆராதனை முடிந்த உடனே நீங்கள் பெற்று செல்ல கேட்டுக்கொள்கிறோம். ஆராதனை முடிஞ்ச உடனே நாங்கள் உங்களுக்கு முட்டை கொடுக்குறோம். எல்லாருக்கும் இருக்குமான்னு தெரியல, இருக்குன்னு நினைக்கிறேன், நம்பிக்கை தான். உயிர்த்தெழுதற்கு அடையாளமே முட்டை. இந்த முட்டை உயிர் பெற்று இருக்கிறது என்கிறது உலகம் முழுவதும் இந்த கடைப்பிடிக்கிற ஒரு காரியம்தான். அதனால் நம்ம சர்ச்சிலே அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணலான்னு நினைக்கி அதை செய்திருக்கிறேன். ஒருத்தருக்கு ஒரு முட்டை தான் தருவோம். வீட்டில் எங்கள் மாமா இருக்கிறாரு, பாப்பா இருக்கிறான்னு 2 முட்டை கேட்கக்கூடாது, நாங்கள் இல்லைன்னுவோம். அடுத்தவங்களுக்கு இல்லாமல் போயிடுறதுக்கு நாங்கள் தான் கவனமாக இருக்கணும். அதனால நீங்கள் கேட்டீங்கன்னா உங்கள் மனசாட்சியோடு எடுத்துக்கணும். நாங்கள் கேட்டோம்னா வேறு யாருக்கோ இல்லாமல் போயிருன்னு நினைக்கணும். அளவாக தான் வாங்கி, அளவுன்றதில்லை, நாங்கள் ஒரு கொத்து மதிப்பாக தான் வாங்கி வேக வச்சுருக்கோம், அவித்த முட்டை. அதனால் ஒருவர் ஒரு முட்டையை வாங்கிக்கொள்ளலாம். ஒருவேளை யாருக்காவது கிடைக்கலன்னா, யார் கிடைக்கலன்னு சொல்லுங்கள், உங்களுக்கு அதற்குரிய ஏற்பாட்டை கூட நான் செஞ்சு தரேன். ஆனால் 2 கையிலே அல்லது ஒரு கையிலே ஒன்று தான் வாங்கணும். மற்றவர்களுக்கு பகிர்ந்தளிக்க உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். உங்கள் யாவருக்கும் என்னுடைய மீண்டுமாக என் சார்பாக, என் குடும்பத்தின் சார்பாக உங்கள் யாவருக்கும் எங்களுடைய உயிர்த்தெழுந்த பண்டிகையினுடைய வாழ்த்துக்களையும் ஆசீர்வாதங்களையும் தெரிவித்துக்கிறேன். காட் பிளஸ் யூ. கிறிஸ்துவின் திருப்பெயரை போற்று முதல்வரின் கனியாகிய தோத்திர பலியை அவர் மூலமாக கடவுளுக்கு எப்போதும் காணிக்கையை வாசிக்காமட்டேன். கொஞ்சம் சத்தமாக சொல்லியிருக்கலாம், நான் இதை சொல்லுவதிலே கவனமாக இருந்து விட்டேன். ரைட், தேங்க்யூ. கடந்த வார உண்டியல் விவரம், அநேகர் புனித வெள்ளி அன்று கஞ்சி கொடுப்பதற்கும் இந்த டெக்கரேஷன் கொடுப்பதற்கும் உதவியாக இருந்தீர்கள். இந்த நேரத்தில் இதற்கு உறுதுணையாக இருந்த பிசியிலிருந்து நியமிக்கப்பட்ட பேர் எல்லாத்தையுமே சொல்ல வேணாம். சாப்பாட்டுக்கு 2 பேர்த்தை நியமிச்சிருந்தோம், டெக்கரேஷனுக்கு 2 பேர்த்தை நியமிச்சிருந்தோம், எல்லாத்தையுமே நியமிச்சிருந்தோம். எல்லாருக்குமே என்னுடைய பிசி அங்கத்தினர்கள் எல்லாருக்குமே பொதுவான என்னுடைய வாழ்த்துக்கள், என்னுடைய நன்றிகள். அதோடு கூட அக்கௌண்டன்ட் சுரேஷையும் விட முடியாது. எல்லாவற்றையும் ஓடி ஆடி அடுத்து செய்யக்கூடிய காரியங்களிலே முனைப்பாக இருந்து ஒவ்வொன்றையும் நான் எதிர்பார்ப்பதெல்லாம் எனக்கு செய்யணும், உடனே ஃபோன் பண்ணுவார், எனக்கு உடனே இது வேணும், உடனே செய்வார். அவர் அக்கௌண்டன்ட் எனக்கு வேணுங்கிற எல்லாவற்றையும் உதவி செய்திருக்கிறார். அவருக்கும் என்னுடைய நன்றிகளை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். கடந்த வார உண்டியல் வரவு 13ஆம் தேதி ஞாயிறு காலை 8:30 மணி ஆராதனை 20,732 ரூபாய். தோத்திர காணிக்கை 500 ரூபாய். ஏலம் மூலம் வரவு 200 ரூபாய். தசவ காணிக்கை 5,650 ரூபாய். ஓய்வு நாள் பள்ளி காணிக்கை 960 ரூபாய். 14ஆம் தேதி புனித வாரம் திங்கட்கிழமை மாலை 735 ரூபாய். செவ்வாய்க்கிழமை 840 ரூபாய். புதன்கிழமை 862 ரூபாய். வியாழக்கிழமை மாலை ஆராதனை 7,609 ரூபாய். ராபோஜன காணிக்கை 9,696 ரூபாய். புனித வெள்ளி காலை 8:30 மணி ஆராதனை காணிக்கை 2,730 ரூபாய். புனித வெள்ளி மத்தியானம் 12 மணி சிலுவை மொழி தியான காணிக்கை 19,020 ரூபாய். புனித வெள்ளி கவர் மூலம் வரவு 1,15,140 ரூபாய். ஆக மொத்தம் 1,84,674 ரூபாய். கிறிஸ்துவின் திருப்பெயரை போற்று முதல்வர்களின் கனியாகிய தோத்திர பலியை அவர் மூலமாக கடவுளுக்கு எப்போதும் செலுத்துவோமாக. நன்மை செய்யவும் உங்களுடன் உள்ளதை பிறருடன் பகிர்ந்து கொள்ளவும் மறவாதிருங்கள். இப்படிப்பட்ட பலிகளே கடவுளுக்கு உகந்தவை. திக்கற்றவனை கவனித்துக் கொள்கிறவன் பாக்கியம் பெற்றவன், தீங்கு நாளில் கர்த்தரவனை விடுவிப்பார். வாங்குவதை பார்க்கலும் கொடுப்பதை பாக்கியம் என்று ஆண்டவராய் இயேசு சொன்னார். நன்மை செய்வதில் சோர்ந்து போகாதிருப்போமாக. நாம் மனம் தளராதிருந்தால் தக்க காலத்தில் அறுவடை செய்வோம். ஆகையால் நமக்கு வாய்ப்பு கிடைப்பதற்கு ஏற்றவாறு யாவருக்கும் விசேஷமாக விசுவாச குடும்பங்களுக்கு நன்மை செய்வோமாக. பராபருடைய சொல்லு கடங்காத ஈவுக்காக ஒரு ஸ்தோத்திரம். நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பு பரிசுத்தாவின் ஐக்கிய வல்லடத்திலும் உங்கள் அனைவரோடும் இருந்து ஆசீர்வதித்து காப்பாராக. ஆமென்.
ஆராதனை நிறைவில் துதி கீதமாக கீர்த்தனை எண் 231 பாடுவோம். தற்பொழுது ஜெபமாலை கீர்த்தனை எண் 94 பாடுவோம். அப்பொழுது காணிக்கை சேகரிக்கப்படும். ஜெபமாலை கீர்த்தனை எண் 94, கீதம் கீதம் ஜெய ஜெய கீதம், கைகொட்டி பாடிடுவோம். Hallelujah, jayam என்று ஆர்ப்பரிப்போம்.
ஜெபம் செய்வோம். அன்பின் ஆண்டவரே, நீர் எங்கள் வாழ்க்கையில் செய்த நன்மைக்காக, கொடுத்த ஆசீர்வாதத்துக்காக நாங்கள் நன்றியுள்ள மனதோடு உம் சமூகத்தில் அர்ப்பணிக்கணும் கர்த்தாவே. இதோ நாங்கள் எங்களுடைய கையின் பிரயாசத்தில் ஒரு சிறு பகுதியை கூட கர்த்தாவே, ஆசீர்வாதத்தில் ஒரு சிறு பகுதியை கூட உம் சமூகத்தில் அர்ப்பணிக்கிறோம். இந்த காணிக்கையோடு எங்களையும் உமக்கென்று அர்ப்பணித்து வாழ உதவி செய்யும், ஏற்றுக்கொள்ளும். இயேசு கிறிஸ்துவின் வழியாக ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நாம் யாவரும் முழங்கால் படியிட்டு 244வது பாடலை ஜெபமாக பாடுவோம். பணிந்து ஓமாயே திரியேக சாமி உமாகே ஏலா பரத்து சேனாயோ சாஸ்தாங்கமாக கும்பிட்டு மாசற்ற தூயாரே நீர் யாவையும் வியாபித்து தூதர்களோட பூசலர் ஜெயித்த எல்லா சாட்சிகள் ஜெகத்திலே உமக்குள்ள பிதாவே உம்மை நித்தமும் தேவாவியை கும்பிட்டு ராஜாதி ராஜா இயேசுவே நரரை மீட்க தாழ்மையாய் பரிகரித்து போற்றத்தே
பண்ணும் மோசம் யாவையும் நீரெங்கள் ஆபத்தில் மகா அடியான் நம்பி வாஞ்சிக்கும் கர்த்தாவே உம்மை நம்பினோம். கர்த்தரானவர் உங்களோடு இருப்பாராக. கர்த்தரானவர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காப்பாராக. கர்த்தரானவர் தமது திருமுகத்தை உன்மேல் பிரகாசிக்க செய்து உன் பேரில் கிருபையுள்ளவராயிருப்பாராக. கர்த்தரானவர் தமது திருமுகத்தை உன்மேல் ஏறெடுத்து உனக்கு சமாதானம் தந்தருளுவாராக.